குறைந்த விலையில் அதிக மைலேஜ் தரும் மின்சார ஸ்கூட்டர். இந்தியாவின் மின்சார இருசக்கர வாகன சந்தையில் தற்போது பரபரப்பாக பேசப்படும் பெயர் டிவிஎஸ் iQube. 2020 ஜனவரி மாதம் அறிமுகமான இந்த மின்சார ஸ்கூட்டர் இப்போது ஒரு அதிரடி மைல்கல்லை எட்டியுள்ளது. டிவிஎஸ் நிறுவனத்தின் நிதி அலுவலர் கே. கோபால தேசிகன் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த மாடல் இந்திய சந்தையில் 7 லட்சம் யூனிட்டுகளை விற்பனையை கடந்துள்ளது. இது தற்போது பஜாஜ் செட்டெக், எத்தர், ரிஸ்டா, ஓலா S1 Pro போன்ற மின்சார ஸ்கூட்டர்களுக்கு கடும் போட்டியாக திகழ்கிறது. டிவிஎஸ் iQube பல்வேறு மாடல்களில் கிடைக்கிறது. 2.2 கிலோவாட் முதல் 5.3 கிலோவாட் வரை பேட்டரி திறன்களுடன் வருகிறது. டெல்லியின் இதன் சாலை விலை 1.03 லட்சம் முதல் 1.73 லட்சம் வரை மாறுபடுகிறது. மாடலின் அடிப்படையில் மைலேஜ் 94 கிலோமீட்டர் முதல் 212 கிலோமீட்டர் வரை, உச்சவேகம் மணிக்கு 75 கிலோமீட்டர் முதல் மணிக்கு 82 கிலோமீட்டர் வரை வழங்கப்படுகிறது. இதில் முக்கியமானது iQube ST மாடல். இது 5.3 கிலோவாட் பேட்டரியுடன் ஒரு சார்ஜிங் அதிகபட்சம் 212 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியது. இதன் IP67 நீர் மற்றும் தூசி எதிர்ப்பு கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி நீண்ட ஆயுளை உறுதி செய்கிறது. மேலும் 4.4 கிலோவாட் சக்தி மற்றும் 140 Nm டார்க் வழங்கும் BLDC மோட்டார் சாலையில் சிறந்த பிக்கப் மற்றும் நிலைத்தன்மையை தருகிறது. பாதுகாப்பு அம்சங்களுக்காக இணைந்த பிரேக்கிங் சிஸ்டம், முன் டிஸ்க் மற்றும் பின் ட்ரம் பிரேக் வழங்கப்பட்டுள்ளன. இத்துடன் எக்கனாமி மற்றும் பவர் என 2 ரைடிங் மோடுகள் உள்ளன. ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், திருட்டு எச்சரிக்கை மற்றும் USB சார்ஜிங் போர்ட் ஆகிய நவீன வசதிகளும் இணைக்கப்பட்டுள்ளன. பேட்டரி சார்ஜிங் 0 முதல் 80% வரை சுமார் 4 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஆகும். இந்த மின்சார ஸ்கூட்டரின் முக்கியமான போட்டியாளர்கள் பஜாஜ் செட்டெக், ஏத்தர், ஓலா S1 Pro, ஹோண்டா ஆக்டிவா E, ஹீரோ விடா V2 ஆகியவை. டிவிஎஸ் நிறுவனத்தின் இந்த சாதனை இந்திய மின்சார வாகனத்துறையில் புதிய வரலாற்றை எழுதியுள்ளது. மின்சார எதிர்காலத்துக்கான இந்தியாவின் பயணத்தில் iQube நிச்சயம் அதிரடி வேகத்தில் பறக்கும் ஸ்கூட்டராக மாறி வருகிறது.